இருள் சூழ்ந்த இரவு, மலைகள் சூழ்ந்த காட்டின் நடுவே மனிதர்கள் பயந்து ஒளியும் அந்த அடர்ந்த வனத்தில் கரண் என்ற ஒரு கொடிய ராட்சசன் வாழ்ந்து வந்தான். கர்ப்பிணி பெண்களே அவனின் இலக்கு. மிளகாயை அரைத்து அவர்களின் வயிற்றில் தடவி கருவையே அழித்து அந்த பாவத்தின் சக்தியால் அவன் இன்னும் கொடியவனாக மாறினான். அந்த பயம் காரணமாக ஒரு கிராமமே முடிவு செய்தது, இனி எவரும் குழந்தை பெறக்கூடாது என்று. அதே இரவில் ஒரு குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு முதிய பெண்மணி ஒரு பயங்கரமான கனவை காண்கிறாள். ஒரு கர்ப்பிணி பெண் உயிரை காக்க ஓடுகிறாள். ஒரு உருவம் அவளை துரத்துகிறது. அவள் தவறி விழுகிறாள். திடீரென கனவு கலைகிறது. அந்த கனவு ஒரு எச்சரிக்கை என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. பல ஆண்டுகள் கழித்து ஒரு ராஜ்யத்தில் ஒரு முனிவர் அரசருக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாம்பழத்தை அளிக்கிறார். இது சாதாரண பழமல்ல, ஒரே ஒரு முறை மட்டுமே காய்க்கும் தெய்வீக பழம் என்று எச்சரிக்கிறார். ஆனால் அகங்காரம் கொண்ட அரசன் அதை யாருக்கும் பகிராமல் தனக்கே சொந்தமாக வைத்துக் கொள்கிறான். அந்த அரசனுக்கு சாயனி என்ற ஒரே மகள், மென்மையும் அமைதியும் ஆனால் உள்ளுக்குள் அடங்காத சக்தியும் கொண்டவள். ஒரு நாள் அவள் தவறுதலாக மிளகாய்த்தூள் விழுந்த மாம்பழத்தை சாப்பிடுகிறாள். அந்த கணம் அவளின் கண்களில் அக்னி எரிகிறது. ஒரு கணத்தில் ஒரு சிலையை வாளால் துண்டாக்குகிறாள். அது அவள் மனிதர் அல்ல என்பதற்கான முதல் அறிகுறி. திருமணம், கர்ப்பம், மகிழ்ச்சி. ஆனால் விதி மௌனமாக காத்திருந்தது. ஒரு நாள் நதியில் மிதந்த அந்த தெய்வீக மாம்பழத்தை சாயனி சாப்பிடுகிறாள். அந்த ஒரே பழத்திற்காக அரசன் உத்தரவிடுகிறான், மரண தண்டனை. காட்டில் தனியாக கர்ப்பிணியாக சாயனி நின்றபோது அந்த ராட்சசன் மீண்டும் வந்தான். அவளை துரத்தினான். அவள் விழுந்தாள். ஆனால் இந்த முறை அவள் பலவீனமான பெண் அல்ல. மிளகாயை எடுத்து அவன் மேல் தூவினாள். அந்த கணம் அவள் பராசக்தியாக மாறினாள். ஒரே அடியில் ராட்சசனை அழித்தாள். ஆனால் அந்த போரின் முடிவில் அவள் உயிரையும் தன் குழந்தையையும் இழந்தாள். அவளின் தியாகமே ஒரு தெய்வமாக மாறியது. மாசாணி மயானத்தில் விழுந்ததால் மாசாணி அம்மன். பொய் சொல்வோர் நடுங்குவார்கள், உண்மை பேசுவோர் காக்கப்படுவார்கள். இன்றும் மிளகாய் அரைத்தால் அம்மன் சாட்சி என்று நம்பப்படுகிறது. அநியாயம் செய்தவன் திரும்பி வந்து பாவம் ஒப்புக்கொள்வான். இது போன்ற புராண சோகங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.